நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாயில் உயிர்கள் வாழ சாத்தியங்கள் இருக்கின்றனமா என விண்கலங்களை அனுப்பி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் நாம் வாழும் பூமியிலேயே மனிதனால் அறியப்படாத பல ஜீவராசிகள் இருக்கின்றன. கரை ஒதுங்கியதாக நம்பப்படும் கடல் கன்னி நூற்றாண்டு கால மர்மத்திற்கு விடை தேடி அந்தமானுக்கு ஒரு பயணம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள ட்ரெஞ்ச் என்ற பகுதிதான் உலகிலேயே மிக ஆழமான கடல் பகுதி. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கடல் ஆழத்தின் பாதி அளவை கூட மனிதன் இதுவரை எட்டவில்லை. அதனால் கடல் கன்னிகள் இருக்கின்றனவா, இல்லை அவைகள் வெறும் புராண கதாபாத்திரங்களா என்பதற்கு சரியான பதிலை விஞ்ஞானிகளால் கூட சொல்ல முடியவில்லை. இணையதளத்தில் மர்மைட், அதாவது கடல் கன்னி பற்றி தேடினால் சில வீடியோக்கள் வரும். அதில் முக்கியமானது இந்த வீடியோ. வெண்மணல் கடற்கரை ஓரமாக சில மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன. அதனூடாக பயணிக்கிறது கேமரா. சற்று தூரத்தில் தெரிகிறது ஓர் உருவம். அதன் முகத்தின் அருகே கேமரா நெருங்குகையில் பகீர் என்கிறது. சதைகள் வற்றிப் போன ஒரு பெண்ணின் முக அமைப்பில் தத்ரூபமாக இருக்கிறது அந்த உருவம். மனித கைகளில் இருப்பது போல 5 விரல்கள் அழகாக இருக்கின்றன. ஆனால் அதன் கீழ்ப்புறம் பெண்ணை போல் அல்லாது ஒரு மீனை போல காட்சி தருகிறது. கடல் கன்னிகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதை என சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் இந்த வீடியோ காட்சியை பார்த்த பின்னர் தங்களது கருத்திலிருந்து சற்று மாறக்கூடும். இந்த வீடியோ காட்சி எங்கே எடுக்கப்பட்டது? இதில் இருப்பது உண்மையான கடல் கன்னியா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடத் துவங்கியது எங்கள் குழு. இந்த வீடியோவில் உள்ள கடல் கன்னி போன்ற உருவம் கியூபாவில் ஏற்பட்ட ஹைக் சூறாவளியின் போது கரை ஒதுங்கியதாக இணையதளத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்தமான் வாசிகள் சிலரோ அது தங்கள் ஊரில் எடுக்கப்பட்ட வீடியோ என்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக மர்மமாக இருக்கும் கடல் கன்னிகள் பற்றி அலசி பார்க்க அந்தமான் புறப்பட்டது எங்கள் குழு. அந்தமான் வாசிகளிடம் கடல் கன்னி என்ற சொல்லை முன்வைத்தால் அவர்கள் நம்மை திருப்புவது வண்டூர் கடற்கரையை நோக்கி. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தினம் வண்டூரில் கடல் கன்னி கரைக்கு வந்திருப்பதாக தகவல் பரவ ஒரு பெரும் கூட்டம் வண்டூர் கடற்கரையை நோக்கி படையெடுத்திருக்கிறது. எல்லாரும் போய் கடல்ல போய் பார்க்கறதுக்காண்டி போனாங்க. நான் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துருக்கேன். யாருமே கடல் கன்னியை பார்த்ததா என்கிட்ட சொல்ல. ஆனால் நிச்சயமா கடல் கன்னியை ஒரு நாள் உயிரோட நான் பார்ப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்தமானில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று வண்டூர். அந்தமான் போர்ட் பிளேயரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வண்டூர். நாங்கள் சென்றிருந்த போதும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே இருந்தார்கள். இன்டர்நெட்டில் கடல் கன்னி போன்ற உருவம் கிடைத்த இடத்திற்கும் வண்டூருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கவே செய்தன. மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன. மணல் பரப்புகளும் வீடியோவை ஞாபகப்படுத்தவே செய்தன. சாய்ந்து கிடக்கும் மரங்கள் தற்போது கடற்கரைக்கு அழகு சேர்த்தாலும் சுனாமியின் தாக்கத்தையும் நினைவுபடுத்தவே செய்கிறது. இன்டர்நெட் வீடியோவில் இருக்கும் கடல் கன்னி போன்ற உருவமும் மரங்களினூடாகவே கிடந்தது. அந்தமானின் மற்ற பகுதிகளில் உள்ளவர்கள்
வண்டூரில் கடல் கன்னி கரை ஒதுங்கியது உண்மை என நம்பினாலும் இதே பகுதியில் வசிப்பவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னர் பரபரப்பு ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அன்றைய தினம் கடற்கரையில் அப்படி எந்த ஒரு உயிரினமும் வரவில்லை என்கிறார்கள் வண்டூரில் வசிப்பவர்கள். நாங்களும் போட்டோல தான் பார்த்தோம், நேர்ல யாருமே பார்க்கல. நேர்ல பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் போய். கடற்கரை இதை பார்த்ததில்ல சார், போட்டோல பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வரல. ஆனால் கடல் கன்னி வண்டூரில் கடல் கன்னி வந்ததாக கூறப்படுவது புரளி என்பது உறுதியானது. காரணம், யாரும் அந்த உருவத்தை நேரில் பார்த்ததாக சொல்லவில்லை. மாறாக செல்போனில் மட்டுமே பார்த்துள்ளதாக கூறினார்கள். தற்போது அந்தமானில் உள்ள 90% செல்போன்களில் கடல் கன்னி வீடியோ இருக்கிறது. நான் மொபைல்ல கடல் கண்ணிய பார்த்தேன். உண்மையாவே அது கடல் கண்ணின்னு தான் நினைக்கிறேன். எங்க காலேஜ்ல நிறைய பேர் அந்த வீடியோவை வச்சிருக்காங்க. சிலர் அதை போலின்னு சொல்றாங்க. கடல் கன்னிகள் உண்மையில் பூமியில் இருக்கின்றனவா என்கிற கேள்விக்கு விடையறிய சில 1000 ஆண்டுகள் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். எகிப்து, கிரேக்க மற்றும் இந்திய நாகரீகங்களில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கடல் கன்னிகள் பற்றிய தகவல்கள் உண்டு. அந்தந்த நாடுகளுக்கு தகுந்தபடி அவை உருவான கதை அமைந்திருந்தது. The story of mermaid began approximately before 1000 before கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷம் முன்னாலேயே இந்த கடல் கன்னி கதை உருவாயிடுச்சு. சிரியா நாட்டுல கடவுளா வணங்கப்படும் ஒரு தேவதை ஆடு மேய்க்கிற ஒரு பையனை காதலிச்சாங்க. ஆனா அந்த பெண்ணோட காதலை அவன் ஏத்துக்கல. தெரியாதனமா அந்த தேவதை பையனை கொன்னுடுறாங்க. அப்புறம் தான் செஞ்ச தவற நினைச்சு மனசொடைஞ்சு நதியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பேரழகியா இருந்ததால கடல் கன்னியா மாறிடுறாங்க. the west, she took a form of a woman and below like a fish. மனிதனின் தோற்றத்திலேயே கடவுள்களும் இருப்பார்கள் என்பது இன்றும் பல மதங்களில் நிலவி வரும் நம்பிக்கை. கடலினுள் ஒரு கடவுள் இருக்க வேண்டுமாயின் அவர் எப்படி இருப்பார் என்ற யூகத்தில் கடல் கன்னிகள் உருவானதாக கூட சொல்லலாம். இருப்பினும் மனிதன் கடலினுள் பயணம் செய்யாத காலங்களிலேயே பல நாடுகளில் கடல் கன்னிகள் கடவுளாக இருந்திருக்கின்றன. பல நாடுகள் கடல் கன்னிகளை தெய்வீக தன்மையுடையதாக பார்த்தாலும் சில நாடுகளில் அவை துர்சக்தியாகவும் கருதப்பட்டிருக்கின்றன. கடவுளாக பார்க்கப்படும் கடல் கன்னிகள் அழகாகவும், துர்சக்தியாக கருதப்படும் கடல் கன்னிகள் கோரமாகவும் சித்தரிக்கப்படுவது இயல்பு. வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல மெர்மைட் பத்தின ஸ்டோரி என்னன்னா, அதுக்கு வந்து ரொம்ப நீட்டு முடி இருக்கும், ரொம்பவும் அழகு, எட்டர்னல் பியூட்டி. லைக் என்ன சொல்றாங்கன்னா, லேண்ட்ல உள்ள எந்த பொண்ணுமே வந்து வென் கம்பேர்ட் டு மெர்மைட் அவ்வளோ பியூட்டிஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு செயிலர்ஸ் வந்து வாட்டர்ல டிராவல் பண்ணாலும் இந்த மெர்மைட்ஸ் வந்து அந்த செயிலர்ஸ்ல யாராவது வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு நினைச்சா they say that and they used to seduce that person and they will take into the water. seen it mermaids anywhere. கடல் கன்னியை நேர்ல பார்க்க நேர்ந்தா அது உண்மைன்னு நான் கட்டாயம் நம்புவேன். ஏன்னா அறிவியல் இதுவரைக்கும் கடல் கன்னி இருக்குன்னு ஒத்துக்கல. Marines like whether mermaids are really there or no. If it really exists, we would... கடல் கன்னி உண்மையா இருந்தா அது பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா படங்கள்ல கடல் கன்னிய ரொம்ப அழகான ஒரு பொண்ணா காட்டுறாங்க. very very beautiful creature. கடல் கன்னிகள் என்று ஒரு உயிரினம் இருக்கிறது என 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் கூறிய போது அவன் கடலை பற்றி துளியும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தற்போது ஆழ்கடலினுள் செல்வதற்கு நீர்மூழ்கிகளை கண்டறிந்து விட்டான் மனிதன். கடலை பற்றி பல ஆய்வுகள் தற்போது துரிதமாக நடந்து வருகின்றன. கடல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் கடல் கன்னிகள் என்ற ஒரு சொல் உயிர்ப்புடனேயே இருக்கிறது. நீர்வாழ் உயிரினமாக கருதப்படும் கடல் கன்னியை கடலின் உள்ளே பார்த்ததற்கு ஆதாரபூர்வமான சான்றுகள் யாரிடமும் இல்லை. அலெக்சாண்டரின் சகோதரி டெசாலோனிக் இறந்த பிறகு கடல் கன்னியாக மாறியதாக ஒரு தகவல் உண்டு. சில வருடங்களுக்கு பின்னர் ஒரு கப்பலை வழிமறித்து தனது அண்ணன் பற்றி விசாரித்ததாகவும், அலெக்சாண்டர் உயிரோடு இருப்பதை அறிந்து
கப்பலை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்ததாகவும் குறிப்புகள் உள்ளன. அந்தமானில் உள்ளது பாண்டிச்சேரி பல்கலைக்கழக கிளை. இங்கே உள்ள மரைன் பயாலஜி துறை பேராசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் கடல் கன்னிகள் பற்றிய சந்தேகங்களை முன்வைப்பது சரியாக இருக்கும். ஆழ்கடலை பற்றி முழுமையாக மனிதன் அறிந்திருக்கவில்லை என்ற போதும் மற்றவர்களை விட கடலையே கல்வியாக படிப்பவர்களுக்கு சற்று கூடுதல் தகவல் தெரிந்திருக்கும். கடல் கன்னிகளின் தனித்துவம் அவைகள் மனித முகத்தை போன்று உருவகப்படுத்தப்படுவதுதான். மனிதன் உருவான காலம் தொட்டு தனக்கும் கடலுக்கும் இடையேயான தூரத்தை குறைத்துக் கொண்டே வருகிறான். மனிதன் கடலுக்குள் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்களை இனம் கண்டு கொண்டு விட்டான். இதுவரை மனிதன் கண்டறிந்த கடல்வாழ் உயிரினங்களில் மனித முகத்தை போன்று தோற்றமுடைய ஜீவராசி ஏதேனும் இருக்கிறதா? As a marine biologist, நான் மெர்மைட்னு எதை கன்சிடர் பண்ணுறேன்னா, லைக் எவ்ரி ஒன் சேஸ் டுகாங், விச் இஸ் கால்ட் அஸ் sea cow. ஏன்னா வந்து when it dies inside water, அதனுடைய tail part வந்து it's look like what other people used to tell as mermaid. Blobfish மனித முகத்தை ஒத்திருந்தாலும் கடல் கன்னிகளின் மற்ற கூறுகளோடு சிறிதளவும் ஒத்துப்போகவில்லை. ஆய்வாளர்கள் ஒன்றை நேரடியாக ஆராய்ந்து அறியாதவரை அந்த உயிரினம் பூமியில் இருக்கிறது என ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கடல் கன்னி இருப்பதையும் கடல் ஆய்வாளர்கள் யாரும் முழுமையாக நம்பவில்லை. கோடிக்கணக்கான வருடங்களாக பூமியில் நடந்து வரும் பரிணாம வளர்ச்சி யாராலும் யூகிக்க முடியாதவை. ஆனால் அத்தனைக்கும் சில வரையறைகள் இருக்கின்றன. ஒரு செல் உயிரினத்திலிருந்து மனிதன் உருவானது வரை அனைத்தையும் அந்த வரையறைக்குள் கொண்டு வந்து விடலாம். ஆனால் மீனும் மனிதனும் கலந்த ஒரு உருவ அமைப்பு உருவாவது சாத்தியம் இல்லாதது என்பது கடல் ஆய்வாளர்கள் முன்வைக்கும் மற்றொரு கருத்து. Evolutionary speaking, it's not possible. The time gap between fishes and humans. பரிணாம வளர்ச்சிப்படி அது நடக்க சாத்தியம் இல்லை. ஒரு மீனும் மனிதனும் சேர்ந்த உயிரினம் உருவாக காலம் போதுமானதாக இருக்காது. உடலளவில் பார்த்தாலும் மனிதனுக்கும் மீனுக்கும் சம்பந்தம் இல்லை. எலும்புகளோட அமைப்பையே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஒரு உயிரினத்துக்கும் இரண்டு மாதிரியான எலும்புகள் இருப்பது சாத்தியம் இல்லாதது. How can one species have two different kind of bones? இன்னைக்கு இருக்கிற எவல்யூஷனரி தியரி பிரகாரம் பார்த்தா இதற்கான பாசிபிலிட்டிஸ் குறைவா இருக்கு. ஆனா பேசிக்கா சயின்ஸ்னு பாக்குறப்ப இன்னொரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளோட வயிற்றுல நம்ம மீனாட்டம் தான் சுவாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, கன்செப்ட் இருக்கு. அந்த கன்செப்ட் வச்சு பார்க்குறப்ப இப்படியும் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இப்போ இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு வந்து இப்போ உறுதிப்பாடான நிலைப்பாடு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏறக்குறைய உலகின் அனைத்து நாடுகளின் இதிகாசங்களிலும் கடல் கன்னி போன்ற ஒரு உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பெயர்கள் மட்டுமே மொழிக்கு மொழி மாறுபடும். எல்லாருமே மெர்மைட் அப்படின்னாலே மெர்மைடுன்னு, அதாவது ஒரு பொன் உருவமாக தான் பார்க்குறாங்களே தவிர they are not thinking about merman. பட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி when we go back to history, பேபிலோன் கண்ட்ரியில் வந்து they used to worship mermen தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ காடாக வந்து ஒரு ஆண் உருவத்தை தான் ஃபிஷ்ஷோட வச்சு சொன்னாங்களே தவிர நாட் ஆஸ் அ மெர்மைட். ஈவன் இன் இந்தியன் மித்தாலஜி நம்ம வந்து விஷ்ணுவோட ஒன் ஆஃப் தி அவதார், மச்ச அவதார் வந்து ஆணோட அவதார் தான் பார்க்குறோமே தவிர நாட் அ கேர்ள். மனிதனால் அறியப்படாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதில் கடல் கன்னிகளும் ஒன்றாக இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது விஞ்ஞான ரீதியாக கடல் கன்னிகளின் இருப்பு பற்றி முடிவு சொல்ல தயங்கும் ஆய்வாளர்கள் சிலரின் கருத்து. விஞ்ஞான ரீதியாக கடல் கன்னி என்ற ஒரு உயிரினம் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையில் கடல் கன்னிகள் ஆழ்கடலில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதன் குணநலன்கள் என்னவாக இருக்கும்? Under the sea we get very beautiful corals.
you know, where கடலுக்கடியில நிறைய பவளப்பாறைகள் இருக்கு. அதை சுத்தி நிறைய அழகான மீன்கள் பார்க்க முடியும். ஒரு குட்டி உலகமே அங்க இருக்கு. அதனால கடல் கன்னிகள் இருந்தா அவை கட்டாயம் பவளப்பாறைக்குள்ள தான் வாழ்ந்திருக்கும். scaly body, they must be preferring these corals to stay. 14ஆம் நூற்றாண்டில் கடல் பயணத்தில் இருந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது பயண குறிப்பில் கடல் கன்னிகளை பார்த்ததாக எழுதி வைத்திருக்கிறார். சில நூற்றாண்டுகள் முன்பு வரையிலும் கடலில் தொலைதூரம் பயணம் செய்யும் மாலுமிகள் கடல் கன்னிகளை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர். In the year 1493, Christopher Columbus says that seeing 1493 வருடம் 3 கடல் கன்னிகளை தான் பார்த்ததா கொலம்பஸ் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா பெயிண்டிங்ஸ்ல பார்த்தது மாதிரி கடல் கன்னிகள் அவ்வளவு அழகா இல்லைன்னு அவர் சொல்லி இருக்காரு. ஆனாலும் பாதி பொண்ணு மாதிரி இருந்ததா தான் அவர் சொல்றாரு. human body and half as a fish like. கடலின் உள்ளே அதிக பயணம் செய்பவர்களுக்கே கடல் கன்னிகளை பார்க்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மீனவர்களின் நம்பிக்கையை கேட்டுதான் ஆக வேண்டும். தமிழர்களின் மீனவ சமுதாயம் மிகவும் உண்மையானது. காலம் காலமாக அவர்கள் கடல் கன்னிகள் பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நல்லா நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி வேற எதோ நம்ம கடல்ல பார்த்துருக்கிறோம். பெரிய பெரிய ஆமை, பெரிய பெரிய மீனை பிடிச்சும் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் அந்த கடல் கன்னியை பற்றி நாங்கள் கடலில் எதுவும் நாங்கள் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இந்த தலைமுறை மீனவர்கள் யாரும் கடல் கன்னிகளை நேரில் பார்த்ததாக கூறவில்லை. ஆனால் அவர்களுக்கும் அதன் மேல் நம்பிக்கை இருக்கவே செய்கிறது. நிக்கப்பாரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நேவிக்காரன் சுட்டுவிட்டான்னு சொன்னாங்க. 2 மீன் விளையாண்டுச்சு. நேவிக்காரன் அது யார் மனுஷ மாதிரி தெரியவும் 2 மணி நேரம் கேட்டிருக்கா யார் யாருன்னு சொல்லல, பயிர் பண்ணிட்டேன். அதை போட்டோ எடுத்து கடை வச்சிருந்தாங்க. இந்திய மீனவர்களிடம் மட்டுமல்ல, உலகின் அனைத்து நாட்டு மீனவர்கள் மத்தியிலும் கடல் கன்னிகள் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கின்றன. உலகில் உள்ள 99% ஜீவராசிகளில் ஆண் பெண் என 2 இனங்கள் இருக்கின்றன. மீதமுள்ள 1% 2 பாலுறுப்புகளையும் ஒன்றாக கொண்ட சில ஜீவராசிகளும் இருக்கின்றன. ஆழ்கடலில் கடல் கன்னி என்ற ஒரு பெண் உயிரினம் இருந்தால் அதற்கு இணையாக ஒரு ஆண் உயிரினமும் இருக்க வேண்டும். ஏறக்குறைய உலகின் அனைத்து நாட்டிலும் கடல் கன்னிகள் பற்றிய கதைகளும் நம்பிக்கைகளும் உண்டு. ஏதோ ஒரு கண்டத்தில் உருவாகி மற்ற கண்டங்களுக்கு சென்ற கதைகள் அல்ல. அத்தனையும் பண்டைய நாகரிகங்களோடு சேர்ந்தே உருவானவை. இந்திய மீனவர்களை பொறுத்தவரை கடல் கன்னிகள் தேவதைகளாகவே பார்க்கப்படுகின்றன. கடல் கன்னிகளை பார்த்துவிட்டால் கேட்கும் செல்வங்கள் அனைத்தையும் அவை தரும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. கடல் கன்னிகளிடம் வரம் கேட்டு செல்வந்தரானவர்கள் பற்றிய கதைகள் தென் தமிழகத்தில் அதிகம். பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. ஏன்னா திடீர்னு கடலில் ஒரு பொண்ணு உருவத்தில் நம்ம வள்ளத்தில் எதுலையாவது யார் இருந்த நம்ம பார்த்தா திடீர்னு பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அது தோணாது. கடல் கண்ணின்னு தெரிஞ்சவங்க அது இந்த முடியை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி விடுவாங்க. பிடிச்சிட்டோன்னா அது ரொம்ப வேதனை தட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குமா. கேட்டோன்னா இவங்க இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்களா. கேட்டோன்னா அது அவங்க கேட்குறது அவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இந்தியாவை போலவே சீனாவிலும் கடல் கன்னிகள் ஒரு தெய்வீக உயிரினமாகவே பார்க்கப்படுகின்றன. இன்றும் சீன மீனவர்கள் வலைகளை வீசுகையில் தங்களது வலைகளில் ஏதேனும் ஒரு கடல் கன்னி சிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வார்களா? To them, they say that the tears of mermaid turns into. சீன மீனவர்களின் நம்பிக்கைப்படி கடல் கன்னிகளோட கண்ணீர் விலை மதிப்பில்லாத முத்தாக மாறிடும். அதை பிடிக்க இப்பவும் முயற்சி நடக்குது. They are very much long to catch these mermaids. ஆசிய கண்டத்தில் கடல் கன்னிகள் தேவதைகளாகவே பார்க்கப்பட்டாலும் ஐரோப்பாவின் சில நாடுகளில் அவை ஒரு ஆபத்தான உயிரினமாக கருதப்படுகிறது. கடலினுள் செல்லும் கப்பல்களை வழிமறித்து அதில் இருப்பவர்களை தாக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கவே செய்கிறது. சாதாரண மக்களை விட மீனவர்களுக்கே கடல் கன்னியை பார்க்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும். உலகின் பல்வேறு பகுதிகளில் கடல் கன்னிகளை பார்த்ததாக கூறப்பட்டாலும் அதில் உண்மை 1% கூட இல்லை என்றே கருதுகிறார்கள் ஆய்வாளர்கள். மனித இனத்துக்கு ஹெல்ப் பண்றக்கூடிய ஏதாச்சும் ஒரு விலங்கினத்தை மெர்மைட்னு கூட சொல்லலாம். ஈவன் டால்ஃபின்ஸ் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு.
சில பேர் வந்து கடலில் சிக்கினவங்களை வந்து கரை வரலையும் எடுத்துகிட்டு வந்து விட்டதா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். டால்ஃபின் கூட மர்மெய்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு இதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவரை கடல் கன்னிகள் இருப்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் அப்படி ஒரு அழகான உயிரினம் கடலினுள் இருக்க வேண்டும் என்பதையே அனைவரும் விரும்புகிறார்கள்.